Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான half yearly எக்ஸாம்க்கான very important 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்ட் 8 மார்க் குறுவினா சிறுவினா நெடுவினா மற்றும் இலக்கண வினாக்கள்ல எதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறத உங்க புக்கை வச்சு தான் நான் சொல்ல போறேன். ஸோ உங்களுடைய புக்கை எடுத்துக்கங்க, நான் சொல்ல எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 95 மார்க் 95 மார்க்குக்கு மேல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் 100 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ண முடியாதா இதை படிச்சா அப்படின்னா முடியும். பட் அதுக்கு நீங்க புக் இன்சைடு கொஸ்டின்ஸ், புக் இன்சைடு உள்ள ஒன் வேர்ட் அதெல்லாம் படிக்கணும். ஸோ அதுவுமே அந்த வீடியோல சொல்றேன். ஸோ புக் இன்சைடு கொஸ்டின் வந்து எதெல்லாம் கேட்பாங்க, ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து புக் இன்சைட்ல இருந்து கேட்பாங்க, ஸோ அது எல்லாத்தையுமே நான் அந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுடைய தமிழ் புக்கை எடுத்து தான் நான் வந்து சொல்ல போறேன் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதனால நீங்க உங்க கைடு எந்த கைடும் எடுக்க வேணாம். உங்களுக்கு ஸ்கூல்ல கொடுத்துருப்பாங்கல்ல தமிழ் புக்கு, அந்த புக்கை எடுத்துக்கங்க. நான் சொல்ல மார்க் பண்ணிக்கங்க. நான் பேஜ் நம்பர் முதற்கொண்டு சொல்ல போறேன். புக்ல இந்த பேஜ் நம்பர்ல இந்த கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா தமிழ்ல 100க்கு 95+ மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஸோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் வேர்டு வந்து கேட்பாங்க. ஒன் வேர்டை பொறுத்தளவு வந்து 15 ஒன் வேர்டு வந்து கேட்பாங்க. இந்த 15ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து உங்களுக்கு 11 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் டைப்ல கேட்பாங்க. another 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்து அந்த பாட்டோட ஆசிரியர் யாரு, இதுல உள்ள ஏதாவது ஒரு இந்த பாட்டில் நயம் என்ன, இல்ல அந்த பாட்டில் உள்ள ஏதாவது ஒரு வேர்டு, அந்த மெமரி போயம் இருக்கும்ல, அந்த போயத்துல ஒரு வேர்டை கொடுத்து இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன, இதுக்கான பொருள் என்ன, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால நீங்க எல்லா பாட்டும் புக்ல வந்து இப்போ ஒரு மெமரி போயம் இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து சொல்லும் பொருளும் அதுக்கான இலக்கணம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த புக்ல. அதுல என்ன அணி வந்திருக்கு இந்த பாட்டுல அப்படிங்கிற எல்லாம் அதெல்லாம் நல்லா படிச்சுங்க. ஸோ ஒன் வேர்டுல வந்து புக் பேக், இதுல புக் பேக் எவ்வளவு கேட்பாங்க, புக் இன்சைடு எவ்வளவு கேட்பாங்க அப்படிங்கிறீங்கன்னா புக் பேக் வந்து 10ல இருந்து மேக்ஸிமம் 12 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. புக் இன்சைடு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 3 to 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் புக் இன்சைடு கேட்பாங்க. இதே கொஸ்டின் வந்து ஈஸியா கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 13ல இருந்து 14 கொஸ்டின் புக் பேக் கேட்டுருவாங்க. ஸோ 1 or 2 கொஸ்டின் தான் புக் இன்சைடு கேட்பாங்க. ஸோ அதனால புக் பேக் ஒன் வேர்டை வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் குருவினால இருந்து 2 மார்க் செய்யுள் அண்ட் உரைநடை போத் எல்லாமே தான். ஸோ இப்போ இயல் 1 எடுத்துக்கோங்க. குருவினால இயல் 1 பேஜ் நம்பர் புக்ல வந்து 19வது பக்கம், பேஜ் நம்பர் 19ல. ஸோ குருவினா வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஃபர்ஸ்ட் குருவினா படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5th கொஸ்டின் தற்கால உரைநடையில் சில்லடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஸோ அந்த குருவினா வந்து படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினால இது ரெண்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து செகண்ட் கொஸ்டின் மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமை வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சி உள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் குருவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. பிடிஎஃப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் பேஜ் நம்பர் 20 சிறுவினாவை பொறுத்தளவுல தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனையாவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புளியங்கன்ற ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கினை விளக்குக. இந்த பாடத்தை பொறுத்தளவுல 3 சிறுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3ல கண்டிப்பா ஒண்ணு கேட்பாங்க. ஸோ பாத்துங்க. நெடுவினாவை பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனோன்மணிய சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இந்த 2 நெடுவினா பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல 21வது பக்கம் புக்ல பேஜ் நம்பர் 21ல மொழிபெயர்ப்பு அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நயம் பாராட்டுதல் பேஜ் நம்பர் 22ல நமச்சிவாயர் எழுதுன நயம் பாராட்டுதல் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 23ல சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க கொடுத்துருக்காங்கல்ல தேன் விளக்கு மலை. ஸோ அந்த அதை வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுதல் வந்து பாத்துங்க. எல்லா இயல்ல உள்ள காட்சி நான் சொல்றேன் எதெல்லாம் காமனா படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். எல்லா யூனிட்லயும் இயல் 1ல இருந்து 9 வரைக்கும் உள்ள எல்லா இயல்லுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுதல் அது படிச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்க்க இருக்கும்ல அது படிச்சுக்கிறணும் எல்லா இயல்ல உள்ளதும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
கலைச்சொல் கண்டிப்பா எல்லா யூனிட்ல உள்ளதும் படிச்சுக்கணும். அந்த இலக்கணம் 5 2 மார்க் நீங்க அட்டன் பண்ணணும்ல. ஸோ இந்த குருவினா சிறுவினாக்கு அப்புறம் ஒரு 5 2 மார்க் அட்டன் பண்ணணும். ஸோ அதில் தான் அந்த கலைச்சொல் கேட்பாங்க. அடுத்தது வல்லினம் மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல். ஸோ அது வந்து படிச்சுக்கங்க. வல்லினம் மிகும் இடங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள், வல்லினம் மிகா இடங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்துக்கங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனா நீங்க யூனிட் பின்னாடி உள்ள எல்லாமே படிக்கணும். அண்ட் கட்டுரை பார்த்தீங்க அப்படின்னா முதல் 4 யூனிட்ல உள்ள புக்கு பின்னாடி உள்ள கட்டுரை இயல் 1 to 4ல உள்ள அந்த கட்டுரைஸ் வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது உங்களுக்கு இயல் 2 பொறுத்தளவுல முக்கியமான குருவினா, நான் பேஜ் நம்பர் பார்க்குறேன் புக்கில். புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 43. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல் 2 இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கல. 2வது கொஸ்டின் வசன கவிதை குறிப்பு வரிக. 2வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மால் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 5 எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தவிர இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சிறுவினாவை பொறுத்தளவில் செகண்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக் கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க, மழை நின்றவுடன் புலப்படும் காட்சியை வர்ணித்தது, இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வரணிகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களில் புயலில் தோணிப்படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன, அது பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எப்போ போனால் சொன்னேன் அந்த காமனாக என்னென்ன சொன்னனோ அது எல்லாத்தையுமே இயல் 2ல் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இயல் 3 கூட்டாஞ்சோறு. ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இயல் 3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில குருவினாவை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு விருந்தினரை மகிழ்விக்க கூறு முகமன் சொற்கள் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கொஸ்டின் எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது, சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் பார்த்துக்கோங்க. ரெடி பொம்மல் பெருகுவேர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது பார்த்துங்க. சிறுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின் கூத்தன் ஆற்றுப்படுதலில் கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது பார்த்துங்க. நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலமரத்து கதை பகுதி கொண்டு விவரிக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினர்களுக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுரை விவரித்து எழுதுகிறது பார்த்துக்கோங்க. அடுத்தது இயல் 4. அதுக்கு முன்னாடி திருக்குறள் இருக்கா? ஓகே. திருக்குறப்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம், தொடரில் வண்ணமிட்ட சொல். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வண்ணமிட்டு காட்டிருக்க மாட்டாங்க. நச்சப்படாதவன் அப்படிங்கிறத வந்து அடிக்கோடிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ தொடரின் அடிக்கோடிட்டு சொல்லின் பொருள் அந்த மாதிரி கேட்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுவினாவை பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அணி பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே இயல் 4th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 1 minute. ஓகே. 4th யூனிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து குருவினா அப்படின்னு பார்க்கையில 3வது கொஸ்டின் மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையை மாற்றும் பாங்கினை எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு, இதுவும் கேட்டிருந்தாங்க ஒரு சில எக்ஸாம்ல. நுண்ணறிவு இப்போது 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுகிறது, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை மாளாத காதல் நோயாளன் போல் எனும் தொடரில் ஓமை சுட்டும் செய்திகளை விளக்குக, அது பார்த்துக்கோங்க. அது போதும். செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சா பார்த்துங்க, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்தினவா என்பது குறித்து சிந்தனை முன்வைத்து எழுதுக, அது பார்த்துங்க. நெடுவினாவை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க, முடிஞ்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க. 3rd கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அறிவியலாளர் ஸ்டீஃபன் காங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து அப்படியே இயல் 5 வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல் 5ல் உங்களுக்கு குருவினா அப்படின்னு பார்க்கையில அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இதில் இது மட்டும்தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் கேட்கலாம், செய்கி தம்பி பாவலர் கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத்தொடர்களாக, அது கேட்கலாம், பார்த்துக்கோங்க. திருவினாபுரத்தில் மன்னன் இடைக்காடுனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது என் விளக்கம் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. அது மட்டும் போதும் இந்த யூனிட்ல. சிறுவினா நெடுவினாபுரத்தில் இறைவன் புலவன் இடைக்காடர் குரலுக்கு செவி சாத்த நிகழ்வு நயத்துடன் எழுதுக, கற்கை நன்றே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் இலக்கிய வளம் கல்வி மொழி, இதுல 3 நெடுவினாவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து 1 அல்லது 2 நெடுவினா வரும். 1 செய்யுள்ள இருந்து வரும், இல்ல உரைநடையில இருந்தும், இல்ல துணைப்பாடம். கண்டிப்பா ஆனா 3ல இருந்து 1 அல்லது 2 கொஸ்டின் நெடுவினா வந்தே தரும். ஒரு இம்பார்ட்டன்ட் நெடுவினா கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒரு இது 8 மார்க். அந்த கற்கை நன்றே 8 மார்க்ல கேட்பாங்க. ஸோ பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது இதே யூனிட்ல நூலக உறுப்பினர் படிவம் இருக்கு, அது பாத்துங்க. அடுத்து மேல்நிலை படிவம், அதெல்லாம் பாத்தீங்க. படிவம் எல்லாமே நல்லா பாத்தீங்க. அழகிட்டு வாய்ப்பாடு இதெல்லாம் நல்லா பாத்துங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அழகிட்டு வாய்ப்பாடுக்கு தனியா வீடியோ வேணும்னா சொல்லுங்க. அழகிட்டு வாய்ப்பாடுக்கும் நயம் பாராட்டுக்கும் சேர்த்து மார்க் வாங்குறதுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். ஸோ அடுத்து இயல் 6ல் வந்து
குருவினா பேஜ் நம்பர் 147. இந்த யூனிட்ல குருவினா வேணா. சிறுவினா பொறுத்தளவில் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகள் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் போதும். நெடுவினா நெகிழிப்பைகளின் தீமை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் மூணுமே பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்லேயே 3 நெடுவினாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு திருக்குறள் இருக்கு. திருக்குறளை பொறுத்தளவில் குருவினா பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சமிலியர் பகைக்கு பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பார்த்துங்க, வறுமையின் காரணமாக உதவி கேட்டு அது பார்த்துங்க. சிறுவினா பொறுத்தளவு வள்ளுவம் சிறந்த அமைச்சர் அது ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க போதும். அடுத்த 7வது 7 பொறுத்தளவு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கல. குருவினால் வந்து பாசவர் வாசவர் பல்நிலை இவங்களும் உமன் அறிந்து பார்த்துங்க. மெய்கெடுத்தி பாடப்படுவத நோக்கம் பார்த்துங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டு வரும் மாப்போசி பார்த்துங்க. புறத்திணைகள் எதிர் திருத்தணிகளை அட்டவணைப்படுத்துக. முதல் 4 குருவினாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறுவினாபுரத்தில் முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார் பார்த்துங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுற்றி பொருள் விளக்கம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. நெடுவினாபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. செகண்ட் கொஸ்டின். சிலப்பதிகார காட்டும் மறுவூர் பக்க வணிக விதிகளை இக்கால வணிக வீதிகளோடும் அங்காடிகளோடும் பொருத்தி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது ரெண்டையும் பாருங்க. அடுத்து நாட்டு விழாக்கள் அந்த ஃபர்ஸ்ட் நெடுவினாவும் பார்க்க முடிஞ்சா பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 8 அப்படின்னு பார்க்கல. குருவினாபுரத்தில் பார்த்தீங்கன்னா குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்து தருகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவயம் குறிப்பறிக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலத்தை கட்டணம் பண்ணதும் கவிஞர் செய்வது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. சிறுவினாபுரத்தில் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவனவே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் இருக்க பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் புது இலக்கணம் பார்த்துங்க, இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. நெடுவினாபுரத்தில் பள்ளித்துறையில் கிடைத்த பணப்பை ஒருவரிடம் அந்த கடிதம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க கட்டுரை எழுது, அது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு 9வது யூனிட் கடைசி யூனிட் 223 பேஜ் நம்பர். குருவினாபுரத்தில் தீவக அணியின் வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தன ஓமை ஒன்றுத்தம் சொல்களை எழுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அணியின் இலக்கணம் 4th கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. சிறுவினாபுரத்தில் சித்தானின் வளர்ச்சிமிகள் செங்கற்கர் அறியாத இடம் சுற்றி பொருள் விளக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயகாந்தன் தம் கதை மாந்தரின் சிறந்த குறிகளை குறிப்பிட தவறுதல் என்பதை அசோகமித்திர கூறுகிறார். இக்கொற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதை மாந்தர் வயலாக வைக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரியன் என்று கருணையன் அவற்றை கூறியார், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3rd கொஸ்டின். 4th கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 சிறுவினாவும். அப்புறம் நெடுவினா அப்படின்னு பார்க்கல. நெடுவினாவுமே 3மே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சிங்க அப்படின்னா 1 வேர்டு அந்த ஃபர்ஸ்ட் புக் பேக் படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி 1 வேர்டு கேட்பான்னு சொல்லிட்டேன். புக் இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாடலில் கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து அதோட பாடல்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அதோட பொருள் கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அதோட அணிநயம் கேட்பாங்க. இல்லை இதோட இலக்கண குறிப்பு கேட்பாங்க ஒரு வார்த்தை கொடுத்து, அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஒரு பாடல் கொடுத்து அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க கூடுதல் வினா. இல்லாட்டி புக்கில் வந்து பிங்க் கலரில் வந்து ஹைலைட் பண்ணிப்பாங்கல்ல, மேக்ஸிமம் பிங்க் கலர் ரோஸ் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் ஏதாவது கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.